விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது. திருமாவளவனாலதான் அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னு ஒரு நேரேஷன் இருந்துச்சு. தொடர் வெற்றி கிடைச்சிட்டே வந்துச்சு 3 முறை. நிகழ்ச்சியில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவின் வெற்றிக்கு விசிக தான் காரணம் என எழுந்து வந்த கருத்துக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். எல்லா சமுதாயத்திலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா சில பேர் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க தான் எல்லாம் அந்த பக்கம் மாறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது. திருமாவளவனாலதான் அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னு ஒரு நேரேஷன் இருந்துச்சு. தொடர் வெற்றி கிடைச்சிட்டே வந்துச்சு 3 முறை. அதுக்கெல்லாம் 2016க்கு பிறகு திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த உள்ளாட்சி தேர்தல், இதுல தொடர் வெற்றி சந்தித்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில ஒரு கருத்துருவாக்கம் எழுந்தது. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள், தலித் மக்கள் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், அதனால இந்த வெற்றி. இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. திருமாவளவன் இருந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. அதனாலதான் திமுக கூட்டணி தோன்றது அப்படின்னு ஒரு தவறான கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். ஒரு தொகுதியில விசிக இருந்ததுனால 400க்கு 350 ஓட்டு விழுந்த காலம் இருந்தது. அந்த 350 என்பது இப்ப 250 ஆயிருக்கலாம். ஆனா எஸ்சி அல்லாத தொகுதியில, எஸ்சி அல்லாத மக்கள் வாழக்கூடிய வாக்கு வங்கிகள்ல 400 ஓட்டு இருக்குன்னா 100 ஓட்டு தான் வாங்கினாங்க. அவங்களுக்கு இப்ப அது 30 ஓட்டா குறைஞ்சு போச்சு, அல்லது 20 ஓட்டா குறைஞ்சு போச்சு. அதை யாரும் பேசுறது இல்லை. 0 கூட இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கத்துல ஒரு பூத்துல வெறும் 5 ஓட்டு தான் டிஎம்கே வேட்பாளர் கிடைச்சிருக்கு. அது எஸ்சி பூத்தே கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி அந்த பூத்துல திமுகவுக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சது? ஏன் இப்ப 5 ஓட்டு கிடைச்சது? அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? என்ன நேரேஷன், என்ன ஒரு என்ன ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அங்க வர்றது, இங்க இருந்து அணி தோற்று போனதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்தவர்கள்லாம் மாறி அங்க ஓட்டு போட்டாங்க. அதாவது எஸ்சி மக்கள்லாம் சினிமா மோகத்துக்கு ஆளாகி ஓட்டு போட்டாங்க. இது ஒரு தோற்றம். இந்த மக்கள் அரசியல் படுத்தப்படாதவர்கள்ங்கிற மாதிரியும், ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னாங்க. இப்ப டிவிக்கே ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை உங்களால சொல்ல முடியல. சினிமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.